அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு 24 மணி நேரம் நிறைவடைவதற்குள் கடலூரில் பாமக பிரமுகர் அரிவாளால் வெட்டி படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சூரப்ப நாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் என்கின்ற சிவசங்கர். கேபிள் டிவி தொழில் நடத்தி வரும் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் கடலூர் நகர முன்னாள் வண்டியர் சங்க தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார். இவர் இன்று பிற்பகல் தனது வீட்டு வாசல் நின்று கொண்டிருந்த பொழுது 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் இவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அருகில் உள்ளவர்கள் கூச்சலிடவே அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கிருந்தவர்கள் சங்கரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் சங்கர் கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கழுத்து, வாய், முதுகு என பல்வேறு பகுதியில் வெட்டுக்காயம் உள்ள நிலையில் அவருக்கு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்த நிலையும் தற்போது தீவிர சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் கொலை சம்பவம் நடந்த நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல், கள்ளச்சாராயம், அதனால் உயிரிழப்பு உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை தினந்தோறும் ஏற்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சத்தில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.